ஹலோ 11th ஸ்வாகுட்டி. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க் தான்ப்பா பார்க்க போகிறோம். போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்துக்கு. ஸோ நான் சொல்கிற கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்கள் படித்தா போதும். நாளைக்கு பப்ளிக் எக்ஸாமில் சென்டம் எடுக்கிறதுக்கான எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டினும் இந்த ஒரே வீடியோவில் இருக்குது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள், சரிங்களாப்பா? ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய கம்ப்யூட்டர் சயின்ஸ் புக் ஆர் நோட்ஸ் ஏதாவது எடுத்துக்கோங்கப்பா. எடுத்துகிட்டு யூனிட் 1ல் நான் சொல்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே மார்க் பண்ணிக்கிங்க. இன்றைக்கி 1 டே ஃபுல்லாக டைம் இருக்குது. தாராளமாக நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் படித்தா சென்டம் போட்டுடலாம், சரிங்களா? யூனிட் 1ல் 2 மார்க் பா. டிஸ்டிங்விஷ் பிட்வீன் டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன். தரவு மற்றும் தகவல் வேறுபடுத்துக. செகண்ட், வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் அன் ALU? கணித ஏரண செயலகத்தின் செயல்பாடு யாது? தேர்டு, டிஸ்டிங்விஷ் பிரைமரி அண்ட் செகண்டரி மெமரி. முதன்மை நினைவகம் மற்றும் இரண்டாம் நிலை நினைவகம் வேறுபாடு யாது? 3 மார்க் அடுத்து, வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் கம்ப்யூட்டர்? கணிப்பொறியின் தன்மைகள் யாவை? செகண்டு, நேம் எனி 3 அவுட்புட் டிவைசஸ். ஏதேனும் 3 வெளியீட்டு சாதனங்களை விளக்குக. 5 மார்க் பா. நெக்ஸ்ட்டு, டிஸ்கஸ் த வேரியஸ் ஜெனரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். கணிப்பொறியின் பல்வேறு தலைமுறைகளை விளக்குக. யூனிட் 1 மார்க் பண்ணிட்டீங்களாப்பா? யூனிட் 2 போயிடலாம், சரிங்களா? யூனிட் 2ல் 2 மார்க்ப்பா. ஃபஸ்ட் ஒன்று, வி கான் ஃபைண்ட் ஒன் இஸ் காம்ப்ளிமெண்ட் ஃபார் 28 ஸ்டேட் ரீசன். 28ற்கு 1இன் நிரப்பு முறையில் விடை காண முடியாது, ஏன் காரணம் கூறுக. அடுத்த செகண்ட் கொஸ்டின்ப்பா. லிஸ்ட் த என்கோடிங் சிஸ்டம் தட் ரெப்ரசன்ட் கேரக்டர்ஸ் இன் மெமரி. எழுத்துருக்களை நினைவகத்தில் கையாளுவதற்கான குறியீட்டு முறைகளை பட்டியலிடுக. அடுத்து 3 மார்க்குப்பா. Convert 150 into binary, then convert that binary number into octal. 150ற்கு நிகரான இருநிலை எண்ணான மாற்றி அதனை எண்ணிலை எண்ணாக மாற்றுக, சரிங்களாப்பா? அடுத்து செகண்ட் கொஸ்டின், ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் ISCII குறிப்பு வரைக. 5 மார்க் பாருங்கப்பா. ரைட் த ப்ரொசீஜர் டு கன்வெர்ட் ஃப்ராக்ஷனல் டெசிமல் டு பைனரி. Bல convert 98.46 into binary. மிதப்பு புள்ளி பதின்ம எண்ணை இருநிலை எண்ணாக மாற்றுவதற்கான வழிமுறைகளை விவரி. 98.4610க்கு நிகரான இருநிலை எண்ணாக மாற்றுக. அடுத்து யூனிட் 3 பா. ஷார்ட் ஆன்சர். வாட் இஸ் HDMI? உயர் வரையறை பல்லூடக இடைமுகம். HDMI என்றால் என்ன? அடுத்து செகண்டு, which source is used to erase the content of a EPROM? EPROM உள்ள தரவை எவ்வாறு அழிப்பாய்? அடுத்து 3 மார்க்ப்பா. டிஃப்ரென்ஷியேட் PROM அண்ட் EPROM. PROM மற்றும் EPROM வேறுபடுத்துக, சரிங்களாப்பா? அடுத்து செகண்டு, how will you differentiate the flash memory and EEPROM? ஃப்ளாஷ் நினைவகம் மற்றும் EEPROM எவ்வாறு வேறுபடுத்துவாய்? அடுத்து 5 மார்க்ப்பா. எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் ROMஇன் வகைகளை பற்றி விளக்கமாக எழுதுக. எக்ஸ்பிளைன் த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர். நுண்செயலியின் பண்புக்கூறுகளை விளக்குக, சரிங்களாப்பா? யூனிட் 4 போயிடலாமா? யூனிட் 4 வந்துட்டிங்களாப்பா? பேப்பர் திருப்பிட்டிங்களா? பேஜ் நம்பர்ஸ்லாம் அடுத்து பாருங்கப்பா. 2 மார்க். வாட் இஸ் த GUI? GUI என்றால் என்ன? வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ்ட் இன் கம்ப்யூட்டர்? கணிப்பொறியில் பயன்படுத்தப்படும் வெவ்வேறு இயக்க அமைப்புகள் யாவை? 3 மார்க்குப்பா. ரைட் அ நோட் ஆன் மல்டி ப்ராசஸிங். பல செயலாக்க இயக்க அமைப்பு சிறுகுறிப்பு வரைக. அடுத்து 5 மார்க். எக்ஸ்பிளைன் த ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் அல்காரிதம்ஸ் அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இயக்க அமைப்பின் செயல் மேலாண்மை நெறிமுறைகளை விளக்குக. யூனிட் 5 போயிடலாமாப்பா? 2 மார்க். வாட் இஸ் நோன் அஸ் மல்டி டாஸ்கிங்? முக்கியமான கேள்விப்பா. பல் பணியாக்கம் என்றால் என்ன? டிஃப்ரென்ஷியேட் சேவ் அண்ட் சேவ் ஆஸ் ஆப்ஷன். சேவ் மற்றும் சேவ் ஆஸுக்கு உள்ள வேறுபாடு யாது? எக்ஸ்பிளைன் அண்ட் பிரீஃப் ஆன்சர். வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்? விண்டோஸ் இயக்க அமைப்பின் செயல்பாடுகள் யாவை? ரெண்டாவது கேள்வி, ரைட் அ நோட் ஆன் எலமெண்ட் ஆஃப் விண்டோஸ் ஜன்னல் திரைக்கூறுகளை பற்றி குறிப்பு வரைக. எக்ஸ்பிளைன் இன் டீடைல் பா. 5 மார்க். ரைட் த ப்ரொசீஜர் டு கிரியேட் ஷார்ட்கட் இன் விண்டோஸ் OS. விண்டோஸ் இயக்க அமைப்பில் குறுக்கு வழி பணிக்கூறுகளை உருவாக்கும் செயல்முறைகளை விளக்குக.
குறுக்கு வழி உருவாக்க செயல்முறைகளை எழுதுவோம். சரிங்களாப்பா? அடுத்து யூனிட் 6 போயிடலாமாப்பா? யூனிட் 6ல் ஷார்ட் ஆன்சர், டிஸ்டிங்விஷ் பிட்வீன் அல்காரிதம் அண்ட் ப்ராசஸ், ஒரு நெறிமுறை மற்றும் ஒரு செயல்முறையை வேறுபடுத்துக. செகண்ட் வந்து ஸ்பெசிஃபை அ ஃபங்க்ஷன் டு ஃபைண்ட் த மினிமம் ஆஃப் டூ நம்பர்ஸ், 3 எண்களில் மிக சிறிய எண்ணை கண்டுபிடிக்க ஒரு செயல்பாட்டை குறிப்பிடவும். அடுத்து 3 மார்க்பா. வாட் இஸ் த ஃபார்மேட் ஆஃப் அ ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் அன் அல்காரிதம், ஒரு நெறிமுறை பற்றி விவரக்குறிப்பின் வடிவமைப்பு என்ன? சரிங்களாப்பா? செகண்ட் கொஸ்டின், வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அண்ட் ஈக்குவலிட்டி ஆப்ரேட்டர், மதிப்பிடுத்தல் செயல்குறி மற்றும் சமநிலை செயல்குறி இடையே உள்ள வேறுபாடு என்ன? அடுத்து டீட்டெயில்ப்பா, இருங்க ஜூம் பண்ணவா. ரைட் த ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் அன் அல்காரிதம். Hypotenuse whose inputs are the length of the two shorter sides of a right angle triangle and the output is the length of a third side. ஒரு நெறிமுறையின் கர்ணன் மன்னிச்சிருங்க, கர்ணம். ஒரு நெறிமுறையில் கர்ணம் பற்றிய விவரக்குறிப்புகளை எழுதுங்கள். வலது கோண முக்கோணத்தின் 2 குறைந்த பக்கத்தையும் மற்றும் வெளியீடு நீளம் 3ஆம் பக்கத்தையும் காண்க. அடுத்துப்பா யூனிட் 7 ஷார்ட் ஆன்சர் 2 மார்க்பா. டிஸ்டிங்விஷ் பிட்வீன் அ கண்டிஷன் அண்ட் ஸ்டேட்மெண்ட், ஒரு நிபந்தனை மற்றும் கூற்று வேறுபடுத்துக. போத் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் அண்ட் இன்ட்ராக்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஹாவ் அ கண்டிஷன் அண்ட் ஸ்டேட்மெண்ட், ஹவு டு தே டிஃபர். நிபந்தனை கூறு மற்றும் சுழற்சி கூற்று இரண்டுமே ஒரு நிபந்தனை மற்றும் செயல்பாட்டு கூற்றை பெற்றிருக்கிறது எனில் அவை எவ்வாறு வேறுபடுகிறது. அடுத்த தேர்ட் ஒன், ஹவு டு வி ரிஃபைன் த ஸ்டேட்மெண்ட், ஒரு கூற்று எவ்வாறு மெருகேற்றப்படுகிறது. அண்ட் பிரீஃப்பா 5 மார்க்கு. ட்ரா எ ஃப்ளோ சார்ட் ஃபார் அ 3 கேஸ் அனலைஸ் யூஸிங் ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ், தேர்ந்தெடுப்பு கூற்றுகளை பயன்படுத்தி 3 கேஸ் பாய்வு படம் ஒன்று வரைக. ரெண்டாவது, டிஃபைன் எ ஃபங்க்ஷன் டு டபுள் எ நம்பர் இன் 2 டிஃப்ரெண்ட் வேஸ், n+n 2 × n, ஒரு எண்ணை கொடுக்கப்பட்டுள்ள 2 வேறுபட்ட வழிகளில் இரட்டிப்பாக்கும் செயல்கூறு ஒன்றை வரையறு, n+n 2 × n. எக்ஸ்பிளைன் டீடைல். அப்போ இந்த கொஸ்டின்ஸ் அப்படியே நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு ரொம்ப பெருசாக இருக்குது படிக்கிறதுக்கு. பார்த்துக்கிட்டிங்களாப்பா? மார்க் பண்ணிக்கிட்டிங்களா? தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் போத். அடுத்து 8வது யூனிட் பாருங்கப்பா. 8வது யூனிட் தெரியுதுங்களா? ஷார்ட் ஆன்சர்ஸ். Does testing the loop condition affect the loop invariant y? மாற்ற மிலையின் நிலைமையை சோதிப்பது மடக்கு மாற்றமிலையை பாதிக்குமா? ஏன்? ரெண்டாவது கேள்வி, டிஃபைன் ஃப்ராக்ஷனல் ஆஃப் அ நேச்சுரல் நம்பர், இயல் எண்ணின் தொடர் பெருக்கத்தை தற்சுழற்சி முறையில் வரையறுக்கவும். அடுத்து ப்ரீஃப் கொஸ்டின் பாருங்கப்பா, 3 மார்க்கு. அப்படியே நான் உங்களுக்கு இனி வந்து கொஸ்டின்ஸ் எல்லாமே அப்படியே ஜூம் பண்ணி காமிக்கிறேம்மா, மார்க் பண்ணிக்கிறீங்களா? கிங் விக்ரமாதித்யா டு மேஜிக். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் வந்து ஜூம் பண்ணி காமிக்கிறேன். 8வது யூனிட் குறிச்சிட்டிங்களா? 8வது யூனிட்டில் பேலன்ஸ் இருக்க 3 மார்க் பாருங்கப்பா. மன்னன் விக்ரமாதித்தனிடம் 2 மந்திர வாள்கள் இருக்கின்றன. ஒரு வாளை வைத்து அவனால் வேதாளத்தின் 19 தலைகளை வெட்டியெறிய முடியும். ஆனால் அதன் பின் வேதாளத்துக்கு 13 தலைகள் முளைக்கின்றன. இன்னொரு வாளை வைத்து 7 தலைகளை வெட்டி எறிய முடியும். ஆனால் அதற்கு பின் 22 புதிய தலைகள் முளைக்கின்றன. அப்போ இந்த கேள்வி ரொம்ப லென்த்தாக இருக்குமா, குறிச்சிக்கோங்க. எக்ஸ்பிளைன் டீட்டெயில் பார்த்துக்கோங்கப்பா, இதையுமே மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து 9th யூனிட் போயிடலாமாப்பா, இன்னும் கொஞ்சம் தான் டயர்டாகாதீங்க, மார்க் பண்ணிக்கோங்க. இதை ஃபுல்லாக இன்றைக்கி படிச்சிட்டிங்கன்னா நாளைக்கு சென்று போடலாம். சரிங்களாப்பா? ஷார்ட் ஆன்சர் பாருங்கப்பா. த ஃபாலோயிங் கான்ஸ்டன்ட் ஆர் ஆஃப் விச் டைப். ஸோ இதெல்லாமே வந்து மார்க் பண்ணிக்கோங்கப்பா. ஸோ அப்படி நான் வந்து ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வரேன். எக்ஸ்பிளைன் இன் ப்ரீஃப் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் வந்து 10th யூனிட்ப்பா, 10th 11th அப்படியே வருது பாருங்கள், குறிச்சிட்டே வாங்க. ஷார்ட் ஆன்சர், வாட் இஸ் த நல் ஸ்டேட்மெண்ட் அண்ட் காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதெல்லாமே வந்து நான் ஜூம் பண்ணிகிட்டே வரேன். மார்க் பண்ணிட்டீங்களாப்பா? நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் கூட ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கோங்கப்பா. எடுத்து ஃபஸ்ட்டு புக்கில் எல்லாத்தையுமே குறிச்சிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இது எல்லாமே ஒன்ஸ் ரிவிஷன் பண்ணுங்கள். இது நான் வந்து இந்த வீடியோ ஸ்பெஷலி சென்டம் போடணும் அப்படின்னு திங்க் பண்ணுற பிள்ளைங்களுக்கு, இல்லை மேம் எங்களுக்கு கொஞ்சம் ஷார்ட் பண்ணி தாங்க, கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது
அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் இதோட கொஞ்சம் ஷார்ட் பண்ணி கூட கொடுக்குறேன்ப்பா. அதாவது சென்டம் போடுறதுக்கு விட சென்டரில் கொஞ்சம் எடுப்பாங்க பார்த்தீங்களா, அதோட கொஞ்சம் கம்மியாக அப்படின்ட்டு. இல்லைனா கொஞ்சம் பாஸ் பண்ணணும் மேம் நாங்கள் அப்படின்னு திங்க் பண்ணுறீங்க, அந்த கொஞ்சம் நம்ம படிக்கிறது கஷ்டமாக இருக்க மேம், பாஸ் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொன்னீங்கன்னா கூட வீடியோ நம்பர் ரெடி பண்ணலாம். சரிங்களாப்பா? ஸோ லாஸ்ட்டாக 16th யூனிட்டோட முடியுதுப்பா. சரிங்களா? ஸோ இதை மட்டும் நீங்கள் படித்தாலே போதுமானது. கண்டிப்பாக சென்டம் போட்டுடலாம். சரிங்களாப்பா? ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்டுக்கு என்ன வீடியோ வேணும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய், டேக் கேர்.